கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, உடற்பயிற்சி தேவையா? இப்போ எல்லாம் என்ன ஆகுது, கர்ப்பம் ஆன உடனே அப்படியே பதுமை மாதிரி ஸ்லோ மோஷனில் நடக்கணும், பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே வருது. இது வந்து ஒரு தவறான கருத்து. நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கிட்டா 100 மீட்டர் ரேஸுக்கு போவீங்க? அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல. ஒரு 100 மீட்டர் ரேஸுக்கு ஓடுறதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த டெலிவரிங்கிறது, லேபருங்கிறது 10 மணி நேர ஓட்டம். குறைஞ்சபட்சம் ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி 10 மணி நேரம் இருக்கும். இந்த 10 மணி நேர வலி அவள் தாங்கணும். அந்த நேரத்தில் அவள் உடம்பு வளைஞ்சு கொடுக்கணும். அவளால் வந்து அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், மனோதைரியம் வேணும். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸே இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? நீங்கள் நார்மல் டெலிவரி ஆகணும்னா கட்டாயம் உங்களுக்கு உடற்பயிற்சி தேவை. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, நமக்கு தாத்தா பாட்டிலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகலைன்னு. அவங்க வந்து எக்ஸசைஸ்னு தனியாக செய்யலை. அவங்களோட அன்றாட வேலைகளே வந்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு உடற்பயிற்சியாக இருந்தது. எல்லா வேலைகளும் அவங்க செய்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த அளவுக்கு உடல் வணங்கி வேலை செய்கிறோன்றது ரொம்ப கம்மி. நின்றுக்கிட்டு 1 மணி நேரம் சமைக்கிறோம், அது ஒன்று தான் நம்ம செய்கிற வேலை. ஏதோ வீடு பெருக்கிறது, துடைக்கிறது அப்படி இருக்குது. அந்த மாதிரி செய்கிறதும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு சமைக்கிறதுலையோ இந்த வீட்டு வேலைகள்லையோ உங்களோட தசைகளோட முன்புற பகுதி மட்டும்தான் வேலை செய்யும், கைகள் மட்டும்தான் வேலை செய்யும், கால்கள் மட்டும் செய்யும். இந்த பின்புற தசைகள் எதுவுமே வேலை செய்யாது. இந்த பின்புற தசைகள் வேலை செய்யாத போது தான் உங்களுக்கு வந்து இடுப்பு வலி, குனிஞ்சா நிமிந்தா வலிக்கிறது, குனியவே முடியாமல் போயிடும் சில பேருக்கு. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏற்படும். இந்த எக்ஸசைஸ் செய்தீங்கன்னா எக்ஸசைஸால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உடம்புக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த தன்மை கிடைக்கும். அதாவது குனிஞ்சு நிமிந்தாலும் நல்ல வணங்கி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுக்குரிய சக்தி கிடைக்கும், நல்லா இருக்கும். 2வது, உங்களுக்கு தேவையில்லாத உடம்பில் கொழுப்பு சத்து இருந்ததுன்னா அது கரையும். 3வது, நல்ல நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல மூச்சு விடும்போது உங்களோட ரத்தம் இன்னும் சுத்தகரிக்கப்படுது. நல்லா மூச்சு விடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ரத்தம் வந்து இன்னும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் போது உங்கள் ரத்தம் சுத்தம் ஆகும். உங்கள் ரத்தம் சுத்தமாகும் போது உங்களுக்கு குழந்தைக்கு கிடைக்கிற ரத்தமும் சுத்தமான ரத்தமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விதத்தில் நன்மை. 3வது, இந்த டிப்ரெஷன், மன உளைச்சல், இதெல்லாம் வந்து குறையும். நீங்கள் எப்போவுமே பாருங்கள், ரொம்ப சோகமாக இருந்தீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் நடந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமாகிடும், எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் மூளைக்கு உடம்புக்கு எல்லாம் போகும்போது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நல்லா வேலை செய்யும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சில ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நின்றுக்கிட்டே செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு, கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு, அப்படி மாற்றி மாற்றி செய்யணும். 2வது, நீங்கள் வந்து நல்ல காத்தோட்டம் இருக்கிற இடத்துல செய்யணும். 3வது, நீங்கள் வந்து நல்ல உங்கள் உடம்புல போதுமான அளவு நீர் சத்து இருக்கும். உங்களுக்கு நிறைய வேர்க்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியெல்லாம் குடிக்கணும். 4வது, பாதுகாப்பு இல்லாமல் செய்யாதீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது வீட்டில் வேறு யாராவது இருக்கணும். உங்கள் கணவரோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா சில சமயத்தில் வந்து நம்ம மயங்கி விழுந்தாலோ இல்லை வழுக்கி விழுந்தாலோ நம்ம தூக்கி விடுறதுக்கோ நம்மளை பிடிக்கிறதுக்கோ ஒரு ஆள் வேணும். அதனால் யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் சரியான உடை அணிஞ்சிக்கிட்டு செய்யணும். நீங்கள் வந்து ஹவுஸ் கோட் போட்டுக்கிட்டு இல்லாத எக்ஸசைஸ் எல்லாம் செய்யக்கூடாது. அதுக்குரிய ஆடைகள், ஒரு பைஜாமா போட்டுட்டு செய்யலாம், ட்ராக் சூட் போட்டுட்டு செய்யலாம், சுடிதார் போட்டுக்கிட்டு செய்யலாம். ஆனால் வந்து சுடிதாரில் துப்பட்டாவெல்லாம் போட்டுக்கிட்டெல்லாம் செய்யாதீங்க. எது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு கொடுக்குதோ அந்த மாதிரியான உடைகளை அணிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து வழுக்கிற தரையில் பண்ணக்கூடாது, தரை வந்து வழுக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கீழே வந்து ஏதாவது ஒரு மேட்டு இல்லை பெட்ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். அப்புறம் ஜம்பிங் மூமெண்ட்ஸ் கூடாது. ஓகே, குதிக்கிற மூமெண்ட்ஸ் மட்டும் கூடாது. குதிக்காமல் வேறு எந்த எக்ஸசைஸ் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த எக்ஸசைஸால் கட்டாயம் அபார்ஷன் ஆகாது, குறப்பிரசவம் ஆகாது, பிரச்சனைகள் வராது. ஆனால் திருப்பி அபார்ஷன் ஆனவங்களோ இல்லை குறப்பிரசவம் ஆனவங்களுக்கோ நாங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ண வேணாம், அட்லீஸ்ட் வந்து சிவியர் எக்ஸசைஸ் பண்ண வேணான்னு சொல்லுவோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மனசில் பயம் இருக்கும். இது பண்ணினா ஆயிடுமோன்ற பயம் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் அதை ஜாஸ்தி பண்ணலாம். அதனால் வேண்டான்னு சொல்லுவோம். எப்போ உங்களுக்கு முடியலன்னு தோணுதோ அந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. இப்போ
இப்போ தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் பண்ணுறீங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கால் கையெல்லாம் அசதியாக இருக்குன்னா நிறுத்திடுங்க. உங்கள் மனசு உங்கள் உடம்பு சொல்கிறத கேளுங்க. கேட்டுட்டு பிரேக் விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி எப்போ முடியுதோ உங்களுக்கு அப்போ பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ்க்கு வரக்கூடாது. லைட்டாக சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு காஃபி டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரது நல்லது. அது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலங்காத்தால் எழுந்த உடனே பண்ணலாம், காலையில் 10 மணிக்கு பண்ணலாம், சாயந்தரம் 4 மணிக்கு பண்ணலாம், சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணலாம். ரொம்ப வெயில் நேரத்தில் வேண்டாம், ரொம்ப லேட்டாக 8 மணிக்கு மேலே வேண்டாம். ரொம்ப வெயில் நேரத்தில் பண்ணிங்கன்னா நிறைய வேர்க்கும், அதனால் ரொம்ப அசதியாகும். அதே மாதிரி நைட் 8 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, அப்போ உங்களால் தூங்க முடியாது. அதனால் நைட் 8 மணிக்கு மேலேயும் வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் இதே ஆர்டரில் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி சில எக்ஸசைஸ் உங்களால் முடியல, பயமாக இருக்குன்னா விட்டுடுங்க. நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு பேசிக் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதில் உங்களால் எதை முடியுதோ அதை செய்யுங்க. எதுவுமே முடியலன்னா கூட அட்லீஸ்ட் காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் நடங்க. காலையிலையோ இல்லை சாயந்தரமோ எப்போ முடியுதோ நடங்க. ஆனால் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. கர்ப்ப காலத்தில் நீங்கள் வீட்டு வேலை, சில பேர் பார்த்துருக்கேன், வீட்டு வேலை கூட செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆள் வச்சுட்டு சாப்பிட்றது தூங்குறது இது மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் எடை ரொம்ப நிறைய ஆகிடும், பேபி வெயிட் ரொம்ப பெருசாகிடும், உங்கள் உடம்பு வளைஞ்சு கொடுக்காது, நார்மல் டெலிவரி கஷ்டம். ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும். நார்மல் டெலிவரியே ஆகலைன்னா கூட உடம்பு நல்லா இருக்கணும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்களுக்கு கட்டாயம் உடற்பயிற்சி தேவை. இப்போ நம்ம அந்த உடற்பயிற்சியை பார்க்கலாம். உடற்பயிற்சியில் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல 3 டைப் ஆஃப் எக்ஸசைஸ். 3 டைப் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வார்மிங் அப் அண்ட் கூலிங் டவுன். இந்த வார்மிங் அப் அண்ட் கூலிங் டவுனுங்கிறது சோம்பல் முறிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? 3rd கியர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மாட்டிங்க இல்லையா? 1st கியர் போயிட்டு 2nd கியர் போயிட்டு 3rd கியர் போவீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிக்கிறது தான் வார்மிங் அப். உங்களோட உடலில் இருக்கிற எல்லா தசைகளும் கொஞ்சம் ஒரு தடவை நீட்டி மடக்கிட்டிங்கன்னா அந்த சோம்பல் முறிஞ்சிடும். அதுக்கு பிறகு உடம்பு அடுத்த லெவல் எக்ஸசைஸ் செய்வதற்கு ரெடியாக இருக்கும். அதுதான் வார்மிங் அப். அதே மாதிரி கூலிங் டவுன். கூலிங் டவுனும் வார்மிங் அப்பும் ஒரே மாதிரியானது தான். ஆனால் வார்மிங் அப் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பண்ணுறோம், கூலிங் டவுன் எக்ஸசைஸ் முடியும் போது பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் என்னென்னா இந்த வார்மிங் அப் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் நேரம் சஸ்டைண்டாக அதே பொசிஷனில் வச்சிருக்கிறது ஸ்ட்ரெச்சிங். இது உடல் இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா நீட்டி கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு மடக்கிறது. இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம், நீங்கள் டிவி பார்க்கும்போது பண்ணலாம். ஓகே. அடுத்தது ஏரோபிக்ஸ். ஏரோபிக்ஸ் ப்ரெக்னன்சியில் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவான ஏரோபிக்ஸு. முதல்ல சினிமாலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஜம்பிங் முன்ன குதிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நின்ன இடத்துலையே கொஞ்சம் முன்ன பின்ன காலை வச்சு பண்ணலாம். இது 3 டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இது 3 டைப்பும் நீங்கள் செய்யணும். 3 பொசிஷன் கன்சிடர் பண்ணணும். அதாவது நின்றுக்கிட்டு செல்லது பண்ணுங்கள், நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் பண்ணுறீங்க மயக்கமாக இருக்குன்னா உட்காந்துக்கிட்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று தனியாக பண்ணலாம், ஒன்று உங்கள் கூட பார்ட்னர் யாராவது வச்சுக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் வச்சுக்கலாம், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு பண்ணுறது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு பண்ணுறதெல்லாம் கட்டாயம் கிடையாது, உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணிங்கன்னா நல்லது. அதுக்கு அடுத்த 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, 3 குரூப் ஆஃப் மசில்ஸை எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். ஒன்று மேலே இருக்கிற கை, அடுத்தது கால், நடுவில் தசை. ஸோ இந்த 3 பகுதியும் வேலை செய்யணும். ஸோ 3 பகுதிக்கு இந்த பகுதிக்கு செஞ்சுட்டோம், அடுத்தது இந்த பகுதிக்கு செஞ்சுருக்கோமா. ஸோ இந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று மறந்துட்டா கூட அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் நீங்கள் செய்ய முடியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க. உங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால், பக்கத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் அவங்களோட கைடன்ஸோடு பண்ணுறது இன்னுமே நல்லது. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ உங்கள் டாக்டர் நிறுத்த சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு பனிக்குடம் உடஞ்சி தண்ணியாக போகுது, இல்லை வலி எடுக்குது, இல்லை குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, அந்த மாதிரி காரணங்களால் நிறுத்த சொன்னாங்கன்னா நிறுத்திடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வார்மிங் அப் எக்ஸசைஸ். இது ஃபஸ்ட்டு ஆன் த ஸ்பாட் வாக்கிங், நின்ன இடத்துலையே நடக்கிறது. இது உங்களோட வேகம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், மாதம் ஆக ஆக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். இது ஒரு 32 கவுண்ட்டு இல்லை 50 கவுண்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது கொஞ்சம்
கம்மியாக ஆரம்பிக்கலாம். இப்போ 32ன்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து அடுத்த நாள் வந்து 40ன்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் 50 அந்த மாதிரி பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஸ்டாப். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரொட்டேஷன். கை இப்போ வந்து காலுக்கு கொடுத்தோம் இல்லையா வார்மிங் அப், இப்போ வந்து கைக்கு. இது வந்து மெதுவாக பண்ணுங்கள், வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. இதுவும் ஒரு 8 கவுண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் ரொட்டேஷன். இது வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8 7 6 5 4 3 2 1. இதுக்கப்புறம் சைட்வர்ட் பெண்டிங். காலை கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஃபுல்லாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. முட்டியை மடக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். இது எவ்வளோ தூரம் வளையிறீங்க அப்படின்றது உங்களோட வெயிட்டு ப்ளஸ் நீங்கள் எந்த மாதம் கர்ப்பமாக இருக்கீங்கன்றது பொறுத்து இருக்குது. இது மாதிரி ஒரு 8 கவுண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆன் த ஸ்பாட் வாக்கிங். 1 2 3 4 5 6 7 8. இந்த கவுண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு 8ஓட முடிக்கிறோம். பட் நீங்கள் வந்து ஒரு 16 32 அட்லீஸ்ட் அப்படி பண்ணுறது நல்லது. ரொம்ப சுருக்கமாக முடிக்க வேணாம். அடுத்தது வந்து பார்ட்னரோட பண்ணுற எக்ஸசைஸ். நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது வந்து கால் மசிலுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்பொழுதுமே இப்போ வந்து நம்ம வார்மிங் அப்பில் வந்து உடனே முடித்தோம். ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் அந்த பொசிஷனில் வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. 8 7 6 5 4 3 2 1. Again 1 2 3 4 5 6 7 8. 8 7 6 5 4 3 2 1. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டே பண்ணீங்க. அடுத்தது உட்காந்து பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நல்லா உட்காந்துக்கோங்க, காலை விரித்து வச்சுக்கோங்க. இந்த காலை விரித்து வச்சுக்கிட்டு உங்களோட விரல் நுனியை தொடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த முயற்சி செய்யும் போதும் ஆரம்ப காலத்தில் உங்களால் தொட முடியும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களால தொட முடியும். கொஞ்சம் தொப்பை பெருசாக இருக்கிறவங்க, பின்னாடி அந்த 28 வாரத்துக்கு மேலே கர்ப்பமாக இருக்கிறவங்க தொடுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து அகெயின் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சிங் வந்து காலுக்கு பண்ணிட்டோம், கைக்கு காலுக்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நடுப்பகுதிக்கு இதுக்கு வந்து கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ்னு பேர். இது வந்து பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. மெதுவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துக்கோங்க. இதுக்கு கீழே அடியில், வயிறுக்கு அடியில் நீங்கள் வேணால் ஒரு தலகாணி கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணுங்கள். இது கேட் 1. இது கேமல் 2 3 4 5 6 7 8.
திருப்பி பழையபடி உட்காந்துக்கோங்க. இது வந்து நீங்கள் இப்படி சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி காலை சமணம் போட்டு உட்காந்துக்கிறதே உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி உட்காந்துக்கோங்க. இப்போ கைக்குரிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங், இப்போ கைக்கு சொல்கிற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போதே கூட பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். கையை ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச்சிங். 1 2 3 4 5 6 7 8. தென் அகெயின் பேக்வேர்ட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திரும்பி காட்டுங்க. அங்கே சைடில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. உங்கள் கை வந்து உடம்புலேருந்து எவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுவே வந்து ஒரு 3 தடவை இல்லை 5 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். அப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் இந்த கை 1 2 3 4 5 6 7 8. இதுவும் திருப்பி நீங்கள் ஒரு 3 தடவை பண்ணுங்கள். அடுத்தது ஹேண்ட்ஸ் அப். 1 2 3 4 5 6 7 8. Come back to normal. Then again opposite hand. 1 2 3 4 5 6 7 8. இப்போ வந்து இந்த ரோப்பை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸு. இந்த ரோப் வந்து இதே மாதிரியே கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஈவன் பழைய சைக்கிள் டியூபு நல்ல லெங்க்த்தாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நிற்கிறவங்க 2 பேருமே வந்து காலை கொஞ்சம் விரித்து வச்சுக்கிட்டு நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்க முடியும். சப்போஸ் எங்கள் பார்ட்னர் இல்லைன்னா கூட இந்த கயிறை வந்து ஒரு ஜன்னல் கம்பியில் மாட்டிட்டு கூட இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ ரோப்பை காலுக்கு அடியில் வச்சுக்கோங்க. காலை கொஞ்சம் விரித்து வச்சு நின்றுக்கோங்க, ரொம்ப கிட்ட வச்சுக்க வேண்டாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8. Change positions sidewards. 1 2 3 4 5 6 7 8. இது வந்து ஸ்விஸ் பால்னு பேர். இது கடையில் கிடைக்கும். இதை வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல சாஃப்ட் தலைகாணி ஒரு 3 தலைகாணி போல் போட்டு அடுக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. இந்த பொசிஷன் வந்து நார்மல் டெலிவரிக்குரிய தசைகளை வந்து நல்லா சுருங்கி விரிய வைக்கும். இது பண்ணும்போது கட்டாயம் பின்னாடி யாராவது ஒருத்தங்க நிற்க சொல்லிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தவறி விழுந்தாலும் யாராவது பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி முன்னாடி போகணும், பின்னாடி வரணும். 1 2 3 4 5 6 7 8. இது வந்து திருப்பி நின்றுட்டு பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு. இது உங்களுக்கு வந்து மிடில் போர்ஷன் ஆஃப் த பாடி, அப்டமன், பேக்கு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு வந்து நின்று பிடிக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்போஸிங் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து விழுந்துடுவீங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சுவரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த சுவத்தில் இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கால் வந்து ஈஸியாக வழுக்காமல் இருக்கிறதுக்கு கீழே நல்ல மேட்ரஸ் போட்டுக்கோங்க. திருப்பி பார்ட்னரோட சேர்ந்து செய்கிற எக்ஸசைஸ் செய்வோம். இதில் வந்து பார்ட்னருக்கு வந்து காலை விரித்து வச்சுக்கிட்டு நின்றுக்கணும். அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி பாதி உட்கார்ந்து எழுந்துக்கணும். செமி ஸ்குவாட். 1 2 3 4 5 6 7 8. கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சமாக பண்ணுங்கள், அதுக்கு பிறகு போக போக ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. திருப்பி படுத்துக்கிட்டு பண்ணுற எக்ஸசைஸ். ஒரே எக்ஸசைஸ் வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா தான் நல்லது. இப்போ உட்காந்துக்கோங்க. உட்காரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது படுக்கும்போது எப்போதுமே இப்படி படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கக்கூடாது. எப்போதுமே கையை ஊனிக்கிட்டு சைடில் இப்படி படுத்துட்டு அதுக்கு பிறகு வேணால் கொஞ்சம் நேரம் மல்லாக்க படுத்துக்கலாம். இந்த மல்லாக்க படுக்கிற எக்ஸசைஸ் இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி படுக்கலாம். இதனால உனக்கு கெடுதல் ஆகாது. இந்த மாதிரி படுத்துக்கிட்டு தலையை மட்டும் கொஞ்சம் சீலிங்கை பார்த்து தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி பண்ணும்போது வயிறு தசை வந்து அமுங்குற மாதிரி பார்த்துக்க வேணாம். உங்களோட மேல் பகுதி இந்த கழுத்து தசைகள் மட்டும் மேலே தூக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் படுத்துக்கோங்க. சைடில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்படியும் படுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கைகளை ஊனிக்கிட்டு இந்த மாதிரியும் படுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், காலுக்கு குறிப்பாக அந்த ஷயாட்டிக் பெயின்னு சொல்லிட்டு இந்த புட்டத்தில் தொடையிலெல்லாம் வலி இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி ஊனிக்கோங்க, காலை வந்து தூக்குங்க, முட்டியை மடக்காமல் தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் முன்பக்கம் 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் இந்த காலை இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த காலை 1 2 3 4 5 6 7 8. இப்போ திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு இன்னொரு காலுக்கு, கைக்கு காலுக்கு 2 பக்கமுமே பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, காலு திருப்பி பண்ணிட்டு அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 8 7 6 5 4 3 2 1. திருப்பி இந்த காலை எப்படி வச்சுக்கோங்க, இந்த தடை 1 2 3 4 5 6 7
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸு கெஜல் எக்ஸசைஸ்னு பேர். இந்த கெஜல் எக்ஸசைஸ் வந்து செய்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு யூரின் வருது, மோஷன் வருதுன்னா அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த யூரின் போகிற இடத்துல சுற்றி இருக்கிற தசைகளை, மோஷன் போகிற இடத்துல சுற்றி இருக்கிற தசைகளை நல்லா டைட்டாக பிடிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 எண்ணணும், 10 இல்லை 8 எண்ணுங்க. எண்ணிட்டு கொஞ்சம் லூஸாக விடணும். அது வந்து நீங்கள் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம். அது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு சின்ன தலைகாணி எடுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட காலுக்கு நடுவில் அந்த தலைகாணியை வச்சு அந்த தலைகாணியை அழுத்துங்க. அந்த மாதிரி தலைகாணியை அழுத்தும் போது நீங்கள் அதை உணர்வீங்க. அந்த யூரின் போகிற இடத்துல இருக்க தசையெல்லாம் நல்லா டைட் ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 100 தடவை 50 தடவை கூட பண்ணலாம். இது வந்து நிறைய லேடிஸ்க்கு கர்ப்பமாக இருக்கும்போதும் டெலிவரிக்கு பிறகும் இருமினா தும்மினா சிரிச்சா யூரின் லீக் ஆகும். இது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ், இதுக்கு பேர் கெஜல் எக்ஸசைஸ். இது வந்து கெஜல்ங்கிறது அந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுத்த ஒரு பேர். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், பழையபடி கூலிங் டவுன் எக்ஸசைஸ். இந்த கூலிங் டவுன் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வார்மிங் அப்பில் பண்ண மாதிரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆன் த ஸ்பாட் வாக்கிங் 1 2 3 4 5 6 7 8. அதுக்கு பிறகு முதல்ல மாதிரியே ஹேண்ட் ரொட்டேஷன். இப்போ வந்து கூலிங் டவுன் போது கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்பவே ஸ்லோவாக செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோல்டர் ரொட்டேஷன், தென் ஷோல்டர் ப்ரெஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முதல்ல பண்ண மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனே நீங்கள் வேலைக்கு போகாதீங்க. அதாவது எந்த வேலையாக இருந்தாலும், வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும், கொஞ்ச நேரம் நல்லா அக்கடான்னு இப்படி உட்காந்துக்கோங்க, இல்லை படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட மூச்சு இறைக்கிறது, இருதய துடிப்பு இதெல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதெல்லாம் அடங்கின பிறகு அதுக்கு பிறகு எழுந்து உங்கள் வேலை செய்யுங்க. இந்த ரெஸ்ட் எடுக்காமல் உடனே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படபடப்பும் அந்த மூச்சு வாங்குறதும் ஒரு மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரியே இருக்கும். எவ்வளோ லேட் ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த ரெஸ்ட்டுக்காக செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அன்றாட வாழ்க்கைகளை பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை பண்ணுங்கள். நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஆர்டர் படி தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நடுவில் ஏதாவது 1-2 மறந்து போனால் தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் சுருங்கி விரிகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இது என்னுடைய நீண்ட நாள் கனவு, இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டு என் நாடும் என் மக்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றது என்னுடைய கனவு. இந்த ஆரோக்கியம் வந்து பிறக்கும் போதே ஆரம்பிக்கணும், கருவிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த முயற்சி. இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு நல்ல முறையில் பிரசவமாகி நீங்களும் உங்கள் குழந்தையும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.